நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தோல் பதனிடும் தொழிற்சாலையால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி ஆராய இருக்கிறோம். நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் பாதிப்பு கூடிய விரைவில் நம்மை நோக்கி வரவிருக்கிறது. நீர் மாசுபாடு. தோல் பதனிடும் ஆலைகளிலிருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை உள்ள கழிவுநீர் அருகிலுள்ள நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீரை கடுமையாக மாசுபடுத்துகிறது. இதில் குரோமியம், சல்பைடுகள் மற்றும் பிற அபாயகரமான ரசாயனங்கள் உள்ளன. நில சீரழிவு. நச்சுக் கழிவுகள் நிலத்தில் கொட்டப்படுவதால் விளைநிலங்கள் பாழடைந்து விவசாய உற்பத்தி குறைகிறது. காற்றை மாசுபடுத்துதல். தோல் பதனிடும் செயல்முறையின் போது அமோனியா மற்றும் பிற ஆவியாகும் கரிம சேர்மங்கள் காற்றில் கலந்து சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. மனித ஆரோக்கிய பாதிப்புகள். தோல் நோய்கள். குரோமியம் போன்ற ரசாயனங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதால் தோல் வறட்சி, அரிப்பு மற்றும் குரோம் ஹோல்ஸ் எனப்படும் தோல் புண்கள் ஏற்படுகின்றன. சுவாச பிரச்சனைகள். நச்சுப் புகையை சுவாசிப்பதால் சுவாச தொற்றுகள் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. மற்ற ஆரோக்கிய பாதிப்புகள். தொழிலாளர்களுக்கு தசைக்கூட்டு கோளாறுகள், கண் எரிச்சல் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. தமிழ்நாட்டில் வேலூர், ஆம்பூர், வாணியாம்பாடி, ராணிப்பேட்டை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள தோல் ஆலைகள் நிலத்தடி நீரை மாசுபடுத்தி அப்பகுதி மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்றன. வேலை நிலைமை. தொழிலாளர்கள் போதிய பாதுகாப்பு கருவிகள் இல்லாமல் அபாயகரமான சூழலில் வேலை செய்கிறார்கள். இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலை எங்கேயோ வெளி மாநிலத்திலோ அல்லது அண்டை மாவட்டத்திலோ தான் இருக்கிறது என்று நிம்மதிக்க கொள்ள முடியாது. நமது கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லையில் அமைய உள்ளது இந்த அதியவசமான தொழிற்சாலை. ஹை குளோரி ஃபுட்வேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு வெளிநாட்டு தனியார் நிறுவனம். இந்தியாவின் தமிழ்நாட்டின் உளுந்தூர்பேட்டை அருகில் 47/6 திருச்சி சாலை, எடைக்கல் எல்லை பகுதியில் உள்ள கவின் ரெசிடென்ஸுக்கு அருகாமையில் உளுந்தூர்பேட்டை, தமிழ்நாடு 6061-107 என்ற முகவரியில் அமைந்துள்ளது. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். மேலும் 12ஆம் வகுப்பு முடித்த 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் பயனடைவார்கள். நமது தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெரும்பாலும் 12ஆம் வகுப்புடன் நிறுத்திக் கொள்வதில்லை. ஐடிஐ, டிப்ளமோ போன்ற குறைந்தபட்ச தொழில் கல்வியாவது பயில்கிறார்கள். அதனால் இவர்கள் சொல்கின்ற குறைந்தபட்ச கல்வி தகுதியான 12ஆம் வகுப்பு மட்டும் முடித்த இளைஞர்களின் சதவீதம் மிக குறைவு. இந்த வேலைவாய்ப்பு வடநாட்டு இளைஞர்களுக்குத்தான் பொருந்தும். வருங்காலத்தில் ஒரு குட்டி வடநாடு உருவாக நேரிடும். இந்த தொழிற்சாலையின் திட்ட மதிப்பு 576 கோடி பன்னாட்டு நிறுவனத்தால். 1 கோடி முதலீட்டில் ஒரு வேலைவாய்ப்பு தான் உருவாக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது 20,000 வேலைவாய்ப்பு என்பது கட்டுக்கதையாக உள்ளது. இந்த நிறுவனத்தின் கழிவு நீர் எப்படி சுத்திகரிக்கப் போகிறார்கள்? காற்று மாசுபாட்டை எப்படி குறைப்பார்கள் என்பது $1,000,000 கேள்வி. ஏற்கனவே தமிழ்நாடு அளவில் விருத்தாச்சலம் மற்றும் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீரின் அளவு அபாயகரமாக உள்ளது என்று தரவுகள் உள்ளது. அப்படி இருக்கும் தருவாயில் மேலும் நிலத்தடி நீரை இந்த தொழிற்சாலை மாசுபடுத்தினால் நாம் குடிநீருக்கும் திண்டாட நேரிடும், அல்லது நகரத்தை நோக்கி இடம்பெற வேண்டிய அவசியம் ஏற்படும். ஏற்கனவே விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்படும் உரத்தினால் நீரில் நச்சுத்தன்மை அடைவது ஓரளவிற்கு இருந்தாலும் இந்த தனிப்பட்ட தொழிற்சாலையால் நீர்நிலை பெருமளவில் மாசுபடும். நாம் பயன்படுத்த இயலாது. நுரையாக மிதக்கும். என்எல்சி நிறுவனத்தால் நமது நிலத்தடி நீர் குறைந்துள்ளது. இந்த என்எல்சி நிறுவனம் அத்தியாவசியமானது. நாம் அனைவரும் அந்த நிறுவனம் தயாரிக்கும் மின்சாரம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையால் நமக்கு என்ன லாபம்? அவர்கள் தயாரிக்கும் விலையுயர்ந்த காலணிகள் வெளிநாட்டுக்குத்தான் ஏற்றுமதி செய்வார்கள். அதன் வரி பகிர்வு பெரும்பகுதி மத்திய அரசு கைப்பற்றிக் கொள்ளும். லாபம் தென்கொரியா நாட்டிற்கு சென்றுவிடும். மற்றும் இங்கு உள்ள நீர், மின்சாரம் அனைத்தையும் அந்த நிறுவனம் மானிய விலையில் பெறும். நமது தமிழ்நாட்டால் அந்த நிறுவனம் பயன்படும் வழியே அந்த நிறுவனத்தால் நமக்கு எந்த பயனும் இருக்கப் போவதில்லை. வேலைவாய்ப்பை பெருக்கியுள்ளோம் என்ற சொற்கள் சொல்லாடலுக்கு மட்டுமே இந்த நிறுவனம் பயன்படும். இந்த நிறுவனம் அமைந்துள்ள இடம் வனம் சார்ந்த நிலமாக இருந்தால் அதற்கு எப்படி அனுமதி தந்தார்கள்? நீர் ஆதாரத்தை எங்கிருந்து பெறப்போகிறார்கள்? கழிவு நீரை எப்படி சுத்திகரிக்கப் போகிறார்கள்? அல்லது கழிவு நீரை எங்கே சென்று கொட்டப் போகிறார்கள்? காற்று மாசுபாட்டை குறைக்க அதற்கான வழிமுறைகளை பின்பற்றப் போகிறார்களா? தொழிலாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்களை தருவார்களா? போன்ற மில்லியன் கேள்விகள் உள்ளது. இந்த நிறுவனத்தின் பெயரில் பல்வேறு வேலைகள் மும்மரமாக நடைபெறுகிறது. இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பை பெற பல ஆயிரங்கள் கட்டணம் செலுத்தி பல்வேறு சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகிறது. சில தனியார் தொண்டு நிறுவனங்கள் இலவச பயிற்சி தருகிறார்கள். சில இடைத்தரகர்கள் இந்த நிறுவனத்திற்காக நிலங்களை கையகப்படுத்தி தருகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் தனிப்பட்ட லாபத்திற்காக இந்த பகுதியை சேர்ந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அடகு வைக்கிறார்கள். இந்த நிறுவனத்தை பற்றிய தகவல்களை மேலும் ஆய்வு செய்து முழு தகவல்களை உங்களுக்கு தருகிறோம். நன்றி, வணக்கம்.